Hi friends, welcome to Harthik channel. Today நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல் வந்து நல்ல கிறிஸ்பியாக வலுவலுப்பே இல்லாமல் செய்யலாம். சரியா? அதனால் இது வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து அந்த இதெல்லாம் தொடச்சிட்டு நல்லா கிறிஸ்பியாக கட் பண்ணி வச்சுக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு, இந்த கரம் மசாலா தூள் போடணும், ஆனியன், ஆயில், பேன் சூடாகட்டும், பேன் சூடாகட்டும், ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. கடுகு போட்டாச்சு, கடுகு போட்டலாம். அதில் ஆனியன் போட்டு நல்லா ஒரு ஆனியனை வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆகாமே வெண்டைக்காய் போட்டு இதில் வதக்கிடலாம். நல்லா எண்ணெயிலே தண்ணியே ஆட் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிடும். உப்பு இதில் சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து சீக்கிரம் வதக்கணும். உப்பு ஆட் பண்ணிடுங்க. சரியா? ஆட் பண்ணிவிட்டு வதக்கிடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் அதிகமாக டைம் தேவைப்படும். நல்லா வதக்கி எடுக்கணும். கொஞ்சம் இந்த வலுவலுப்பு போக நம்பி நல்லா வதக்கணும். லைட்டாக அடி பிடிக்கும், அதனால் நீங்கள் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கு. சரியா? நல்லா அந்த வளவலுப்புலாம் போயிடுச்சு, கலரே சேஞ்ச் ஆகிடுச்சா. லைட்டாக ஆனால் அடி பிடிச்சிக்கிட்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிடலாம். தண்ணியே இன்னும் ஆட் பண்ணல, தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே அந்த எண்ணெயிலே வதங்கினா போதும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு உங்களுக்கு வந்த பிறகு காட்டும். பவுலுக்கு மாற்றியாச்சு. கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. இதை அப்படியே அந்த வெறும் சாப்பாட்டில் கூட பசங்களுக்கு பசைஞ்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சூப்பராக எம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங்.